டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். எம்புரான் திரைப்படத்தில் முல்லை பெரியாறு குறித்த காட்சிகள் நீக்கப்பட்டு திரையிடப்பட்டதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சட்டப்பேரவையில் தெரிவித்தார். முல்லை பெரியாறு அணை உடைந்தால் கேரளாவிற்கு பேராபத்து நிகழும் என எம்புரான் திரைப்படத்தில் சித்தரிக்கப்பட்டிருந்தது. இந்த காட்சியை நீக்காமல் படம் வெளியானதாக புகார் எழுந்தது. இதுகுறித்து ஏற்கனவே கண்டனம் தெரிவித்திருந்த வேல்முருகன் இன்று சட்டப்பேரவையில் இந்த பிரச்சினை குறித்து கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சர்ச்சைக்குரிய அந்த காட்சியை கட் செய்யாமலேயே படம் வெளியானதாகவும் ஆனால் தற்போது அந்த காட்சி நீக்கப்பட்டு திரையிடப்படுவதாகவும் தெரிவித்தார். எம்புரான் திரைப்படத்தில் சித்தரிக்கப்பட்ட காட்சிக்கு அமைச்சர் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். முல்லை பெரியாறு அணை உடைந்தால் கேரளாவே அழியும் என்பது போல அமைக்கப்பட்டுள்ள காட்சி எம்புரான் படத்தில் இடம்பெற்றுள்ளதாகவும் இந்த காட்சியை நீக்க வேண்டும் என்றும் வேல்முருகன் சட்டப்பேரவையில் தெரிவித்திருந்தார். இதுகுறித்து பேசிய அமைச்சர் துரைமுருகன் தான் அந்த படத்தை பார்க்கவில்லை என்றும் அந்த படத்தை பார்த்தவர்கள் கூறியதை கேட்டதும் பயமும் கோபமும் வந்தது என்றும் கூறினார். இது தேவையற்ற காட்சி என்றும் இதனால் வேறு மாநிலங்களில் கூட பிரச்சனைகள் வரலாம் என்றும் துரைமுருகன் அப்போது காட்டமாக தெரிவித்தார். சட்டப்பேரவையில் மக்கள் பிரச்சினை குறித்து பேச அனுமதிக்கப்படுவதில்லை என இபிஎஸ் குற்றம் சாட்டியுள்ளார். பேரவையில் இன்று நடைபெற்ற விவாதத்தின் போது தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை குறித்து பேச இபிஎஸ் அனுமதி கோரினார். ஆனால் அவருக்கு அனுமதி மறுக்கப்பட்டதாக கூறி அதிமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய இபிஎஸ் கடந்த 10 நாட்களாக தொடர்ந்து கோரிக்கை விடுத்தும் ஊடகவியலாளர்களுக்கான பாதுகாப்பு குறித்து பேச அனுமதி மறுக்கப்பட்டதாக குற்றம் சாட்டினார். ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை உள்ளவர்கள் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை சகித்துக் கொள்ள மாட்டார்கள் என்றும் இபிஎஸ் கூறினார். நாடாளுமன்ற மக்களவை இன்று தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது. நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் 2வது அமர்வு கடந்த 10ஆம் தேதி தொடங்கியது. இம்முறை தமிழகம் சார்ந்த பிரச்சனையை திமுக உறுப்பினர்கள் எழுப்பினர். மும்மொழி கொள்கை மீதான விவாதத்தின் போது திமுக உறுப்பினர்களை மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தரக்குறைவாக பேசியதாக சர்ச்சையாக வெடித்தது. இதற்கு கடும் எதிர்ப்பு கிளம்பவே தர்மேந்திர பிரதான் மன்னிப்பு கோரினார். இந்த நிலையில் மக்களவையில் வக்ஃப் மசோதா தாக்கல் செய்யப்பட்டு நிறைவேற்றப்பட்டது. இந்த நிலையில் மக்களவை இன்று நிறைவு பெற்று மறு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது. பிரதமர் மோடியின் வருகைக்காக மசூதி மினாரை மூடுவதுதான் திராவிட மாடலா என சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். புதிதாக கட்டப்பட்டுள்ள பாம்பன் பாலத்தை திறக்க பிரதமர் நரேந்திர மோடி வரும் 6ஆம் தேதி ராமேஸ்வரம் வருகிறார். இந்த நிலையில் மசூதி கலங்கரை விளக்கு போல் உள்ளதாக கூறி காவல்துறை அதனை மூடியதற்கு சீமான் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். மசூதி மூடியது பாஜகவின் விருப்பமா அல்லது திமுகவின் செயலா என சீமான் விமர்சித்துள்ளார். வக்ஃப் வாரிய திருத்த மசோதா தொடர்பாக நாடே கொந்தளித்துள்ள நிலையில் அதை தாக்கல் செய்த மத்திய அரசை கண்டிக்காத சீமான் தற்போது தமிழகத்தில் மசூதி மூடப்பட்டதாக திமுக ஆட்சியை குறை சொல்வதா என நெட்டிசன்கள் சரமாரி கேள்வி எழுப்பியுள்ளனர். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை மன்னராட்சி முதல்வர் என கூறிய நடிகர் விஜய்க்கு நடிகர் பாக்கியராஜ் பதிலடி கொடுத்துள்ளார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சிறு வயதில் இருந்து உழைத்து உயர்ந்துள்ளதாகவும் அவர் விளக்கம் அளித்துள்ளார். நடிகர்களுக்கு ரசிகர்களாக அனைத்து கட்சிகளைச் சேர்ந்தவர்களும் இருப்பார்கள் என்றும் ஆனால் அவர்களை தொண்டர்களாக மாற்ற நடிகர்களால் முடியாது என்றும் பாக்கியராஜ் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். மன்னர் ஆட்சி, வாரிசு ஆட்சி என்றெல்லாம் பேசினால் நடிகர் விஜய்க்கு தற்போதுள்ள ரசிகர்கள் கூட ஓட்டு போட மாட்டார்கள் என்றும் ஏன் அவர்களது குடும்பத்தில் உள்ளவர்கள் கூட ஓட்டு போட விடமாட்டார்கள் என்றும் பாக்கியராஜ் எச்சரித்துள்ளார். தமிழக பாஜக தலைவருக்கான போட்டியில் தான் இல்லை என அண்ணாமலை தெரிவித்துள்ளார்.
தமிழக பாஜகவின் அடுத்த தலைவர் யார், எப்போது அறிவிப்பு வெளியாகும் போன்ற எதிர்பார்ப்பு நிலவி வருகிறது. அதிமுகவுடன் பாஜக கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக கூறப்படும் நிலையில் அண்ணாமலையை மாற்ற வேண்டும் என இபிஎஸ் கோரிக்கை வைத்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் தலைவர் பதவி போட்டியில் தான் இல்லை என அண்ணாமலையை தெரிவித்துள்ளார். மேலும் டெல்லி அரசியலுக்கு தான் போக மாட்டேன் என்று கூறியதுடன் அதிமுக தொடர்பான கேள்விக்கும் அண்ணாமலை பதிலளிக்க மறுத்துவிட்டார். பிரதமர் நரேந்திர மோடி இலங்கை செல்ல உள்ள நிலையில் தமிழக மீனவர்கள் 11 பேரை இலங்கை அரசு விடுவித்துள்ளது. தமிழக மீனவர்களை கைது செய்யும் நடவடிக்கையை இலங்கை கடற்படை தொடர்ந்து செய்து வருகிறது. இதற்கு தமிழக அரசின் சார்பில் கடும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டு வரும் நிலையில் மீனவர்களை விடுதலை செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார். இந்த நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி இலங்கை செல்ல உள்ளதால் தமிழக மீனவர்கள் 11 பேரை இலங்கை ஊர் காவல்துறை நீதிமன்றம் நிபந்தனையின்றி விடுவித்துள்ளது. அவர்கள் அனைவரும் யாழ்ப்பாணத்தில் உள்ள இந்திய துணை தூதரகத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். வக்ஃப் சட்ட திருத்த மசோதா மூலம் ஜனநாயகத்தை பாஜக அரசு தவிர்த்து விட்டதாக காங்கிரஸ் நாடாளுமன்ற குழு தலைவர் சோனியா காந்தி விமர்சனம் செய்துள்ளார். இதற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா, முறையான விவாதம் நடத்திதான் வாக்கு மசோதா நிறைவேற்றப்பட்டதாக தெரிவித்துள்ளார். இப்படி இருக்க ஒரு மூத்த தலைவர் விதிமுறைகளை பின்பற்றவில்லை என பேசுவது துரதிர்ஷ்டவசமானது என்றும் சபாநாயகர் சாடியுள்ளார். தமிழக வெற்றிக் கழக தலைவர் நடிகர் விஜய்க்கு மத்திய அரசு வழங்கியுள்ள ஒய் பிரிவு பாதுகாப்பு இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது. நடிகர் விஜய் புதிதாக அரசியல் கட்சி தொடங்கி 2026ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலை எதிர்கொள்ள தயாராகி வருகிறார். இந்த சூழ்நிலையில் அவருக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருப்பதாக கூறி ஒய் பிரிவு வழங்கப்படும் என மத்திய அரசு ஏற்கனவே அறிவித்திருந்தது. இந்த அறிவிப்பு இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது. கார் பார்க்கிங் விவகாரத்தில் நடிகர் தர்ஷன் கைது செய்யப்பட்டுள்ளார். உயர்நீதிமன்ற நீதிபதியின் மனைவி, மகன் மற்றும் மருமகள் ஆகியோரை தாக்கியதாக தர்ஷன் மீது 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. நேற்று நடைபெற்ற தகராறு தொடர்ந்து இருதரப்பினரும் புகார் அளித்திருந்தனர். இந்த நிலையில் நடிகர் தர்ஷன் கைது செய்யப்பட்டுள்ளார். ஆனால் இது குறித்து பேட்டி அளித்துள்ள தர்ஷன், தங்கள் மீதுதான் காப்பியை கொட்டி தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் கூறியுள்ளார். திருவண்ணாமலையில் மாணவனை தாக்கிய சமையல் பணியாளர்களை டிஸ்மிஸ் செய்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. சமையல் அறையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த முட்டையை பார்த்த மாணவன் வைத்துக்கொண்டே ஏன் இல்லை, ஏன் கொடுக்கவில்லை என கேட்டுள்ளார். அவனை துடுப்பத்தை கொண்டு தாக்கிய சமையலர் லட்சுமி, உதவியாளர் முனியம்மாள் ஆகிய இருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். இடைநிலை ஆசிரியை புளோரா என்பவர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். சென்னை சிந்தாதிரிப்பேட்டையில் உள்ள கடையில் ஷவர்மா சாப்பிட்ட ஒருவருக்கு உடல்நலம் பாதித்தது தொடர்பாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவர் அளித்த புகாரின் பேரில் ஆய்வு நடத்திய சுகாதாரத்துறை அதிகாரிகள் உணவகம் சுகாதாரமற்ற முறையில் இருந்ததால் 1000 ரூபாய் அபராதம் விதித்தனர். இந்த நிலையில் அந்த உணவகத்தில் சாப்பிட்ட மேலும் 20 பேருக்கு உடல்நலம் பாதிப்பு ஏற்பட்டதால் கடையில் வைக்கப்பட்டிருந்த சிக்கன் உள்ளிட்ட பொருட்கள் ஆய்வுக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. பிரபல திரைப்பட நடிகர் ரவிக்குமார் காலமானார். அவருக்கு வயது 71. கேரள மாநிலம் திருச்சூரை பூர்வீகமாக கொண்ட ரவிக்குமார் 100க்கும் மேற்பட்ட மலையாள படங்களில் நடித்துள்ளார். நடிகர் ரஜினிகாந்தின் சிவாஜி படத்திலும் இவரது நடிப்பு அனைவரையும் கவர்ந்தது. இது தவிர ரமணா, ரிஷி, யூத் உள்ளிட்ட படங்களிலும் டிவி தொடர்களிலும் நடித்த ரவிக்குமார் உடல்நலம் பாதிக்கப்பட்டு சென்னையில் இன்று காலமானார். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.